வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். நேற்றுக்கு முக்தா ஃபிலிம்ஸ் முக்தா சீனிவாசன் அவர்களுடைய பதிவு பார்த்தேன். அவர் என்ன போட்டிருக்கார் அப்படின்னா, ஹாப்பி தீபாவளி ஃப்ரம் முக்தா ஃபிலிம்ஸ். வி ஆர் ரீ-ரிலீசிங் நாயகன் மூவி ஆன் நவம்பர் 6th அட் கமலா தேட்டர் அண்ட் பிவிஆர் தேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் முக்தா ஃபிலிம்ஸ் நாயகன் ரீ-ரிலீஸ் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நாயகனும் தீபாவளிக்கு வெளிவந்த படம் தான். ஸோ 1987 தீபாவளிக்கு வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், அப்புறம் உலக லெவலில் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆன முதல் தமிழ் படம். மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். அதோட ரிலீஸ் ஆன மனிதன் தமிழ்நாட்டில் மட்டும் வணிக வெற்றி பெற்றது. அதை தாண்டி அந்த படத்துக்கு ஒன்றும் கிடையாது. பட் நாயகனை பொறுத்தவரைய டைம் மேகசினோட பெஸ்ட் 100 ஃபிலிம்ஸில் ஒரு படம், நேஷனல் அவார்டு வாங்கின படம். அதில் கமலஹாசன், பி சி ஸ்ரீராம், தோட்டாதரணி இவங்க 3 பேருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது. இந்தியா சார்பாக ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்ட படம். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட, அமெரிக்காவில் ரிலீஸ் ஆன முதல் தமிழ் படம். இன்னும் நிறைய ஏகப்பட்ட அந்த படத்துக்கு பெருமை இருக்குது. இளையராஜாவோட ரீ ரெக்கார்டிங், மணிரத்னத்தோட டைரக்ஷன், எல்லாருடைய நடிப்பு, பாலகுமாரன் வசனம், அந்த மாதிரி அந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். டெல்லி கணேஷில் ஆரம்பித்து, டினு ஆனந்த் ஆரம்பித்து, கார்த்திகாவில் ஆரம்பித்து பேசிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த படத்தை பொறுத்தவரைய நவம்பர் 6 அந்த படத்தில் கமல் முடிவு பண்ணது என்னென்னா, வேலு நாயக்கர் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதாவது வேலு நாயக்கர் அப்படிங்கிற ஒரு டான் டான்ஸ் ஆடினா நல்லா இருக்காது, அதனால இந்த படத்தில் நான் டான்ஸ் ஆட மாட்டேன்ட்டார். அதுக்காக தான் வேறு வழி இல்லாமல் ஜனகராஜ் ஆட வச்சு நிலாது வானத்து மேலேன்னு ஒரு பாட்டை போட்டாங்க. அதான் இளையராஜோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். இந்த படத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பிடித்த காட்சி எது அப்படின்னு நான் சில காட்சிகளை கேட்குறேன். ஏன்னா எல்லாமே பிடித்த காட்சியாக தான் இருக்கும். அதாவது உலகநாயகன் கமலஹாசன் வேலு நாயக்கர் தான் பொண்ணு வீட்டுக்கு போவார் முதல் தடவையாக. அதான் நாசரை பார்க்கறதுக்கு போவார். அங்கே பார்த்தா அந்த பொண்ணு இருக்கும். அவருக்கு ஷாக்கு. உள்ள ஒரு குழந்தை சத்தம் கேட்கும். ஆம்பளை பிள்ளையா, உன் குழந்தையா, ஆம்பளை பிள்ளையான்னு கேட்டோன்னே இவனை விட்டுருங்கப்பா அப்படின்னு உடனே ஒரு வசனமே பேசாமல் ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாரு. சான்ஸே கிடையாது. அதுக்கு இணையான ஒரு நடிப்பு யாராலையும் பண்ண முடியாது. சிக்ஸர் அடிச்சிருவார். அதே மாதிரி அந்த எல்லார்ட்டையும் உட்காந்து பேசுகிறப்ப, ஹார்பர்லேருந்து நான் மாலை வெளியில் கொண்டு வரேன் அப்படிங்கிறப்ப ஜனகராஜ் சொல்கிற டைலாக் கொன்னுட்ட நாயக்கரே அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். அது அதுக்கப்புறம் அந்த மிக முக்கியமான காட்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஹாஸ்பிட்டல் சீனு. அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த குழந்தை சாகிற வயசாயா, நம்ம ஆம்புலன்ஸ் வாங்குறோம்னு சொல்லி அவர் பேசுகிற டைலாக், அவரும் டெல்லி கணேஷும் அந்த கொடுத்து வாங்குறது, அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் இனிமேல் எல்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்கிறது. இந்த டீ கடையில் பைசா கொடுக்க போகிறப்ப வேண்டாம் நீங்கள் வந்தாலே போதும்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த மாதிரி ஏராளமான காட்சிகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடித்த காட்சி அது. இது இல்லாத காட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு பிடித்த காட்சியை சொல்லுங்கள். 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பு இல்லை அப்படிங்கிற டயலாகாக இருக்கட்டும், எதை வேணாலும் சொல்லுங்கள். சமன் சேனல் நாராயணன் என்ன பண்ணுறாருன்னா, மீண்டும் விண்வெளி நாயகன் டாக்டர் கமலஹாசன் வேட்டையாடு விளையாடு தியேட்டருக்கு ரிலீஸ் ஒய்எம்ஆர் ஃபிலிம்ஸ், சிட்டி கோவை வேல் ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வேட்டையாடு விளையாடு. டிசிபி ராகவன், அதாவது ராகவன் இன்ஸ்டிங், தே கால் ராகவன் இன்ஸ்டிங் பேக் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்டைலிஷான உலகநாயகன் படம். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா, எனக்கு கமலஹாசன் பெருசாக மேக்கப்பே போடாமல் நார்மலாக அவர் எப்படி இருக்காரோ அப்படி நடித்து ஹிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அது இதில் அழகாக வகுடெடுத்து வாரி இருப்பார் ராகவன். வேறு எந்த மேக்கப்புமே இருக்காது. அப்படியே கமல் எப்படி இருப்பாரோ கமலாகவே வருவார். ஸோ இப்போ தூங்காதே தம்பி தூங்காதே அந்த மாதிரி படங்கள்லாம் வராருல, அப்படியே நார்மல் கமல். இந்த மேக்கப் போட்டு கெட்டப் சேஞ்ச் பண்ணி ப்ராஸ்தட்டிக் மேக்கப்லாம் போடுறதே இல்லை, சாதாரணமாக வராரு. டிசிபி ராகவன் நடிக்கிறாரு. படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுது. இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றியை பார்த்த உடனே இந்த படத்தை என்எஸ்சி ஏரியா வாங்கியிருந்த ஆஸ்கார் ரவிச்சந்திரன், கமல் படங்கள் வாங்கினா இவ்வளோ லாபம் வருது, அப்போ கமலை வச்சு நம்ம ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் தசாவதாரம் படம் எடுக்கிறாரு. அந்த வேட்டையாடு விளையாடில் இளைஞர்களும் இளைஞிகளும் தேட்டருக்கு அவ்வளோ கூட்டமாக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. மாயாஜாலெல்லாம் அவ்வளோ பெரிய கூட்டம் குவிஞ்சது. இதை பார்த்துட்டு தான் நம்ம ஆஸ்கார் ரவிச்சந்திரன் தசாவதாரம் எடுத்தார். அந்த தசாவதாரத்தை கௌதம் மேனனை தான் இயக்க சொல்லி கமல் கேட்டார். ஆனால் கமல் என்னால் இதை பண்ண முடியாது, இந்த மாதிரி பயங்கர டெக்னிக்கலாக இது ரொம்ப சிக்கலான படம்னு ஒன்றே தான். அப்போ கமல் என்ன பண்ணார்னா, வரலாறு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் கமல் ரவிக்குமாருக்கு ஃபோன் பண்ணார். சொன்னது ஒரே வார்த்தை தான், ரவி நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறோம், நான் 10 கேரக்டர் பண்ணுறேன், படத்தோட பேர் தசாவதாரம். மறுமுனையில் ரவிக்குமார் சொன்னார், சார் படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அவ்வளோதான். அப்படி தொடங்கப்பட்ட படம் தான் தசாவதாரம். அது எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றது
கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வேட்டையாடு விளையாடு அவங்க வந்து கொஞ்சம் தள்ளி வந்தாலும் பரவாயில்ல, சேர்ந்து வந்தாலும் பரவாயில்ல, சேர்ந்து வந்தால் டபுள் போனஸ் நமக்கு, தள்ளி வந்தாங்கன்னா தனித்தனியாக என்ஜாய் பண்ணலாம். தீபாவளிக்கு வெளியான நாயகன் திரைப்படம் அதோட ரீ ரெக்கார்டிங்கில் இளையராஜா பூந்து விளையாண்டுருப்பாரு. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு காட்சி நம்ம எல்லாருக்குமே அது பிடித்த காட்சி தான். அதாவது சரண்யாவை பார்க்கறதுக்கு, அதாவது சரண்யாவை பார்க்கறதுக்குன்னு இல்லை, அவர் ஒரு பிராத்தல் ஹவுஸுக்கு போவார். அங்கே சரண்யா தான் இருப்பாங்க. நாளைக்கு 10th எக்ஸாமு, என்னை சீக்கிரம் விடுங்க அப்படின்னோடனே சரி நீ படி அப்படின்னு சொல்லி விட்டுருவார். அதுக்கப்புறம் அந்த அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிற அந்த லைட்டிங்கு, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அவர் அப்படி அந்த கதவை சாத்திட்டு அந்த சூரிய வெளிச்சத்தை இது பண்ணிட்டு வர்றப்ப அந்த பின்னாடி வர தீம் மியூசிக்கு, அதெல்லாம் சான்ஸே கிடையாது. எந்த இடத்துக்கு தீம் மியூசிக் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த காட்சியை நம்ம மணிரத்னம் காட்சிப்படுத்தியிருப்பார், பிரமாதம் படுத்தியிருப்பார். அது வந்து ரொம்ப அருமையான ஒரு ரீ ரெக்கார்டிங் இளையராஜா சார். ஸோ இளையராஜா எதுக்கு இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, நேற்றுக்கு இளையராஜா ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு. அதில் என்னென்னா, இப்போ வந்து ஏற்கனவே ஒரு சிம்ஃபனி வெளியிட்டார், த சிம்ஃபனி வேலியன்ட் அப்படின்னு ஒரு சிம்ஃபனி வெளியிட்டார். இப்போ தீபாவளி அவருடைய அம்மாவுடைய நினைவு நாள். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2வது சிம்ஃபனி இன்னிலேருந்து எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சிம்ஃபனிக் டான்சஸ் என்ற புதிய இசை கோர்வையை எழுத உள்ளதாக அவர் வீடியோவில் வெளியிட்டுள்ளார். சிம்ஃபனிக் டான்சஸ்ங்கிறப்போ ரொம்ப துள்ளலாக இருக்கும். வெஸ்டர்ன் கிளாசிக்கலில் தான் நோட்ஸ் எழுத போகிறாரு. அது வந்து எந்த விதமான இந்திய இசையோ இந்திய சினிமா இசையோ பாதிக்காமல் பிரமாதப்படுத்த போகிறாரு. அதாவது இவர் ஒரு இன்ஸ்பிரேஷன். என்ன காரணம்னா, நார்மலாக ஒரு நிறையா காசு இருக்குது அப்படின்னா ஒரு 50 வயசுலேயே ரிட்டையர் ஆகிட்டு ஜாலியாக நம்ம வீட்டில் உட்காந்துருப்போம், எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் ஒரு சாதாரணமாக நினைப்பாங்க, ஒரு ஆர்டினரி பீப்புள். பட் இவர் பண்ணாத சாதனை கிடையாது. 1000 படத்துக்கு மேலே இசையமைச்சிட்டாரு, இசைஞானி. இப்போ அவருக்கு பாரத ரத்னா விருது வேற கொடுக்க போகிறாங்க அடுத்த வருஷத்தில். அப்படிப்பட்ட ஒரு இளையராஜா 80 வயது கடந்து இப்பயும் சிம்ஃபனி பண்ணணும் அப்படின்னு வெறித்தனமாக இருக்காரு. இப்போ துபாயில் போய் அவருடைய முதல் சிம்ஃபனியை அரங்கேற்றி அங்கே எல்லாருமே துபாய் ரசிகர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் பாராட்டி தெரிவித்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பம்பரமாக சொல்லிட்டு இருக்காரு. மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் இசைஞானி. கடந்த 50 ஆண்டுகளில் 1975 to 2025 தீபாவளி ரிலீஸ் தான் மிகப்பெரிய ரிலீஸ் தமிழ் சினிமா பொறுத்தவரைய. தீபாவளி ரிலீஸில் 14 முறை 100 நாள் படம் கொடுத்த ஒரே நடிகர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள். அதில் வந்து 7 படங்கள் சில்வர் ஜூப்ளி. ஸோ இந்த சாதனையை யாருமே பண்ணது கிடையாது. அதே நேரம் ஒரு குறிப்பிட்ட படம் நம்ம நம்ம இதை சொல்லலாம், சிகப்பு ரோஜாக்கள். அந்த சிகப்பு ரோஜாக்கள் பொறுத்தவரைய பாரதி ராஜாவுக்கு வந்து கிராமத்து படங்கள் தான் எடுக்க தெரியும் சொன்னப்போ அவர் சிட்டி படம் எடுக்கணும்னு நினைச்சாரு. அதில் நிறையா பேர்கிட்ட போய் கேட்டார், யாருமே ஒத்துக்கல. அது நிஜமாவே நடந்த சம்பவம். உலகநாயகன் ஒத்துக்கிட்டு அந்த படத்தில் நடித்தார். அது மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது, மிகப்பெரிய வசூல் சாதனை புரிந்தது. விஜய் சம்பந்தப்பட்ட 2 விஷயம். ஒன்று, அதாவது இந்த 41 பேர் ஈரோடு இது நம்ம கரூரில் இறந்து போனாங்க. அந்த கரூர் கூட்ட நெரிசல், அந்த ஸ்டாம்பீடில், அதனால தீபாவளி கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் ரசிகர்களை கேட்டுக்கிட்டு இருந்தார். இதற்கு நடுவில் வந்து சஞ்சீவ், அதாவது விஜயோட ஃப்ரெண்டு அப்படின்னு அறியப்படுற சஞ்சீவ் வந்து அவங்க ஃபேமிலியோட ஹாப்பி தீபாவளி அப்படின்னு போட்டு புது ட்ரெஸ்ஸோட போட்டிருந்தார். இதுக்கு அவரை போய் கடிக்கிறாங்க. அதாவது சஞ்சீவை வந்து விஜய் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்கணுமா? சஞ்சீவ்ங்கிற ஒரு தனி மனிதனுக்கான தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாதா? அவர் ஒன்றும் விஜய் கட்சியோட உறுப்பினர் கிடையாது. அப்போ அவர் தீபாவளி கொண்டாடுறதுல தப்பு கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையுமே விஜயோட கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. அவருக்குன்னு தனி ஐடென்டிட்டி இருக்குல்ல. ஸோ அதனால இவர் தீபாவளி கொண்டாடினதுல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்பர் 1. நம்பர் 2, இப்படி உள்ள நிலைமையிலேயே விஜய் ரசிகர்கள் அதை அடுத்தவங்க பண்ணுறத இவங்க வந்து என்ன சொல்கிறது, இந்த கிரெடிட் ஸ்டீலிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை பண்ணுறாங்க. அதாவது பராசக்தி படம் வருது, இட் இஸ் நாட் பராசக்தி விசஸ் இது என்ன சொல்கிறது ஜனநாயகன், இட் இஸ் விஜய் விசஸ் விஜய் ஃபேன்ஸ்னு சொல்லி ஒரு பதிவை பார்த்தேன். ரொம்ப கேவலமாக இருக்குது. சிவகார்த்திகேயன் என்னைக்கு விஜய் ஃபேன் ஆனார், அதர்வா இன்னைக்கு விஜய் ஃபேன் ஆனார். அதே நேரத்தில் வந்து ஜெயம் ரவி உலகநாயகன் கமலஹாசன் ஃபேனு. இவங்க 3 பேரையும் விஜய் ஃபேன் சொல்லி ரொம்ப கேவலமான அந்த பதிவு. இப்படி உள்ள நிலைமையிலேயே இவங்க கேவலமாக இருக்காங்களே, நல்லா இருந்தால் இவங்களெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது.